நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே அந்த மக்கள் அரசுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேயே ஆட்சி வரைவு திட்டம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாகவே அதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க புத்தகங்கள் வெப்சைட்டில் இருக்கிற இப்போ ஒரு புத்தகமாக கொண்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டு வராங்கங்கிறது உண்மையாலுமே அது வரவேற்க தகுந்தது தான். அது தேர்தல் வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஆட்சி வரைவாகவே அதை கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் மற்ற கட்சிகளை விட நாம் தமிழரில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். அப்போது நெல்லுக்கு பாயறது புல்லுக்கு பாயங்கிறத சொல்லுவாங்க பழமொழி எப்பயுமே. இங்கே என்ன ஆகுதுன்னாக்கா, புல்லுக்கு பாயறது எங்கேயாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நெல்லுக்கு பாஞ்சு. அப்போது இன்றைக்கி தேவைங்கிறதுக்கு உண்டானதை செலவு பண்ணுங்க. அப்போ நானும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இலவசங்களை எதிர்க்கக்கூடிய ஆள் தான் நான். அப்போ சீமான் அவர்கள் நாம் தமிழர் சொல்லக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. அதை கண்டிக்கிறோம்னா இதையும் கண்டிக்கிறோம், இதை கண்டிக்கிறோம்னா அதையும் கண்டிக்கிறோம். அதுதான் என்னுடைய பார்வை. நாம் தமிழர் அதை தான் செய்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூத் லெவல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இன்றைக்கி திமுக மேலே அதிமுக மேலே எவ்வளவோ விமர்சனங்கள், மக்கள்கிட்ட வந்து எவ்வளவோ கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் வேறு யாருக்கோ மூணாவது ஆள் வந்தால் பரவாயில்லன்னு நினச்சா கூட தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பூத் லெவல் எலக்டோரல் மேனேஜ்மெண்ட்டு தான். இது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பூத் லெவல் ஏஜென்ட் ஃபோக்கஸ் பண்ணுறங்கிறது வந்து நல்ல விஷயம். பெட்டர் லேட் தேன் நெவர். இது வரைக்கும் பல நாள் இப்போ பண்ணுறாங்கங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி. அப்போ என்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கள அரசியலை கையில் எடுத்தால் இன்னைக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறீங்களோ, நாம் தமிழர் இதுக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறீங்களோ, எப்படி வந்து நாம் தமிழர்களுக்கு மாற்ற முடியுங்கிற இந்த அடிப்படை கள அரசியலுக்குள்ளார போனாங்கன்னா வெற்றி வந்து அவங்களுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும். அதை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் இப்போ சொல்லும்போது உள்ளபடியே அது அவங்களுக்கு கட்டாயமாக அந்த ஒரு முயற்சி வந்து நல்ல பலனை கொடுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் இந்த 70,032 பூத்தில் அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தேர்தல் நெருங்க அனைத்து கட்சிகளும் அவங்க வந்து வாக்குறுதிகளை வந்து ரெடி பண்ணிட்டே வராங்க. தேர்தல் அறிக்கையில் வந்து எப்படியாச்சும் மக்களை வந்து கவர்ந்துவிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வந்து தங்களோட ஆட்சி வரைவை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செயற்பாட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே அந்த மக்கள் அரசுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேயே ஆட்சி வரைவு திட்டம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாகவே அதை போட்டிருக்காங்க. ஸோ காலங்கள் மாறி வரனால இன்னும் என்னென்ன மாறுதல்கள் அதில் கொண்டு வராங்க, எப்படிப்பட்ட வரைவு திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க, அதில் வந்து எது வந்து குறுகிய கால திட்டங்கள் இல்லை நீண்ட கால திட்டங்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு உண்டான வரைவுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரச்சனைகளை சார்ந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க புத்தகங்கள் வெப்சைட்டில் இருக்கிற இப்போ ஒரு புத்தகமாக கொண்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டு வராங்கங்கிறது உண்மையாலுமே அது வரவேற்க தகுந்தது தான். அது தேர்தல் வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஆட்சி வரைவாகவே அதை கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் மற்ற கட்சிகளை விட நாம் தமிழரில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். குறிப்பாக அந்த இலவசங்கள் பெருமளவு ஈடுபடாத குறிப்பாக இலவசங்கள் வந்து பெருமளவு இல்லாத ஒரு ஆட்சி வரைவாக வந்து நாம் தமிழர் கட்சி இது வந்து இருக்கும். இப்போது மற்ற கட்சிகள் எல்லாம் இலவசத்தை வந்து வாரி வழங்கியிருக்கு. குறிப்பாக இப்போ அண்மையில் வந்து அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வெளியாச்சு. ஸோ அதற்கெல்லாம் மத்தியில் இப்போ நாம் தமிழர் எந்த அளவுக்கு எதிர்ப்புதுன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நானும் இலவசத்துக்கு எதிரான ஆள் தான். ஆனால் நானே டிவி விவாதத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்போ திமுக வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அதை ஸ்லாகிச்சு பாராட்டி இந்த 1000 ரூபானால பெண்களினுடைய வாழ்வு மேம்பற்றும், தமிழகத்தினுடைய பொருளாதாரம் மேம்பற்றும்னு சொன்னால், அப்போ எடப்பாடி 2000 ரூபா கொடுக்கறது அவங்க 1000 ரூபாய்னால வர வளர்ச்சியை விட இங்கே 2 மடங்கு அதிகமான வளர்ச்சி வரணும் இல்லை? அப்போது நான் என்னுடைய குற்றச்சாட்டை என்னென்னா, இந்த மாதிரி பணம் கொடுக்குறங்கிறதே வந்து சஸ்டைனபிள் கிடையாது. அதாவது வந்து ஒரு 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 ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக பார்க்குறத விட நீங்கள் எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, நம்மளுடைய கடன் வந்து இப்போ 9,36,000 கோடி ரூபாய் வந்து இந்த மார்ச் மாதம் வர்ற மார்ச் மாதத்தோட நம்மளுடைய கடன், அதுவும் 2.5 மடங்காக இந்த ஆட்சியில் ஏறி. ஆமாம், அதாவது அதிமுக விட்டுட்டு போகும்போது 4,56,000 கோடி வந்து இப்போ 9,36,000 கோடி, சற்றேறக்கூடிய 4,70,000 கோடி கடன் அதிகமாகிருக்கு. நம்ம வந்து ஜிஎஸ்டிபிக்கு வந்து 28%, இது 26% உள்ளார தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, உள்ளார தான் இருக்குது.
ஆனால் எனக்கு கடன் வாங்குற லிமிட்டுக்கு நான் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு நான் லிமிட்டுக்குள்ளாரே தான் இருக்கிறேங்கிறது உத்தமமா? எனக்கு கடன் வாங்குற அளவை விட நான் பல மடங்கு கம்மியான இடத்துல நான் கடன் வாங்கியிருக்கிறேங்கிறது உசிதமா? கம்மியாக வாங்கியிருக்கின்றது. ஏன்னா நமக்கு ஹெட் ஸ்பேஸ் வேணும். எப்போ நமக்கு எந்த தேவைகள் வரும், எந்த திட்டங்கள் கொண்டு வரலாம், என்ன நலத்திட்டங்களை கொண்டு வரலாம், என்ன விரிவாக்கங்களை கொண்டு வரலாம், எவ்வளோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாங்கிறதெல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். திடீர்னு எதனா ஒரு இயற்கை பேரழிவு வரும். இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களால் வாதியாரில் சம்பளம் கொடுக்க முடியல. இப்போ இதுக்கெல்லாம் காசு இருக்குது, 1000 ரூபா கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்குது. வாதியாரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுனா காசு இல்லைன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடைமாற்று அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துகிட்டு வராங்கிறத நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறோம். இப்போ இதில் கூட இப்போ 2000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் கார்டுக்கும் போது 2,22,00,000 ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில். அப்போ 2000 ரூபாய்ன்னு வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4,440 கோடி ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 53,280 கோடி ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு 2,66,400 கோடி. அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களினுடைய எண்ணிக்கை 16,750. அப்போ இன்றைக்கி ஒரு கிராமங்கள் வளர்ச்சி அடைஞ்சாதான் நகரங்கள் வளர்ச்சி அடையும், நாடு வளர்ச்சி அடையும். இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறதை விட இந்த கிராமங்கள்லேருந்து நகரங்களை நோக்கி படையெடுக்கக்கூடியது வந்து நம்ம இதில் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 50% மேலே இன்றைக்கி அர்பன் பாப்புலேஷன் வந்துருச்சு. கிராமத்தில் வாழ்கிறவங்களை விட நகரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 50% தாண்டிடுச்சு. அப்போ கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் கம்மியாக இருக்காங்க. ஏன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நகரத்துக்கு வராங்க? வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், வாழ்வாதாரமெல்லாம் சிட்டியில் அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு பொருளாதார சுழற்சி எங்கே நடக்குதோ அதை நோக்கி மக்கள் படையெடுக்கிறது இயல்பு. அந்த காலத்திலிருந்தே ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்கிறோம்ல. ஏன் ஆற்றங்கரை நாகரிகம்? ஆற்றுக்கு தண்ணி இருக்குது, தண்ணிக்கு பக்கத்தில் விவசாயம் இருந்துச்சு. அந்த காலத்தில் விவசாயம் தான் வந்து ஒரு பெரிய செழித்த உணவுக்காக வேண்டி எல்லாருமே ஆற்றங்கரையில் குடிபெயர்ந்தாங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைனாலும் இன்றைக்கி பொருளாதாரத்தை தேடி எல்லாருமே ஓட வேண்டிய சூழ்நிலை ஆகுது. அப்போ இன்றைக்கி இன்னைக்கு கிராமங்கள் அதிகமாக நகரங்கள் அதிகமாக? கிராமங்கள் அதிகம். அப்போது பாப்புலேஷன் கிராமங்களில் அதிகமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது? நகரங்கள் எண்ணிக்கை கம்மி, ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா டென்சிட்டி அதிகமாகுது. அப்போ ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி வரவங்க, சிட்டிக்குள்ளார போனால் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு எண்ணி வர்றவங்க, ஒரு தவறான எண்ணத்தில் வர்றவங்க, நம்மளும் அப்படி வந்த ஆட்கள் தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் போகணுன்னா கூட ஒரு 10 கிலோமீட்டர் சென்னைக்குள்ளார போகணும்னா 1.5 மணி நேரம் ஆகுது. அப்போ ஒரு 10 மணி நேரம் இப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இப்படி ஒரு திரும்பி வர்றவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வண்டியிலேயே செலவு பண்ணுறான். அப்போ இன்றைக்கி ஒரு பேருந்தில் ஏந்திரனா எந்த அளவுக்கு இடர்பாடுகள் இருக்குது. ஒரு ஹோட்டல் கடைக்கு போனால் எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. எங்கே போனாலும் கூட்டம். அப்போது இங்கே வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி ஒரு போக்குவரத்தில் மட்டுமே ஒரு மனுஷன் வந்து காலையில் ஒரு 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கான். 3 மணி நேரம் பயணம்னு போகும்போது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. எங்கே இருக்குது லைஃப் ஸ்டைலு? சாப்பிட்டு தூங்க வேண்டியது. போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். தூங்கின உடனே காலையில் எந்திரிச்சு படப்படன்னு குளிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஏறி ஆஃபீஸ் வருது. இதில் எங்கே இருக்குது லைஃப் ஸ்டைலு? காசு சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை தரம் எங்கே இருக்குது? வாழ்க்கையினுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்களே, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எங்கே இருக்குது? அப்போது இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை தடுக்காமல் விட்டீங்கன்னா அதிகமாக நீங்கள் கிராமங்கள்லேருந்து நகரங்களை நோக்கி வர வர பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கணும். நம்ம குடிநீர் பிரச்சனை, காவா பிரச்சனை, டிச்சு பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, கட்டடங்கள் பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள் அத்தனையும். அப்போது இதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும்னா ஒரே வழி என்ன? இந்த வாய்ப்புகளை பூரா நீங்கள் கிராமப்புறத்தில் உண்டு பண்ணுங்க. அப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு, நல்ல படிப்பு, தரமான மருத்துவம், படிப்புக்கு தகுந்த கல்விக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த பொருளாதாரம், சம்பளம்னு வரும்போது அவன் ஏன் ஒரு சிட்டியை நோக்கி வரமாட்டான். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 5 வருஷத்தில் 2,66,400 கோடி ரூபாயை சும்மா இலவசமாக கொடுக்கறதுக்கு பதில் இந்த குற்றச்சாட்டு எனக்கு திமுக மேலேயும் உண்டு. அப்போ இந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? செலவு பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்ல. சும்மா கொடுக்காதீங்க. இதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக மாற்றுங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்ன? இப்போ நான் சொன்ன 16,750 கிராமங்கள் இருக்குன்னா நீங்கள் இந்த 2,66,400 கோடியை வகுத்தீங்கன்னா சற்றேறக்கூடிய 15 கோடி. ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணால் அந்த இடத்துல வந்து நீங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த முடியுமா? முடியாதா? முடியும், தாராளமாக முடியும். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் நீங்கள் செலவு பண்ணி
அடுத்த 5 வருஷத்துக்குள்ளார இந்த மாதிரி நீங்கள் உற்பத்தி அங்கே உண்டு பண்ணக்கூடிய அத்தனை தொழில் வளத்திலையும் அத்தனை வேலை வாய்ப்புகள்லையும் பெண்களுக்கு மட்டும் வேலை கொடுங்கன்றேன். ஆண்களுக்கு வேலை கொடுக்காதீங்க, பெண்களுக்கு கொடுங்க. அப்போ பெண்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய பொருளாதாரம் மேம்படுவாங்க. அப்போ அந்த வகையில் சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் அரசாங்கத்துக்கு திருப்பி மாதமான 1000 ரூபா 2000 ரூபா அவங்க கொடுப்பாங்களே. உங்களால தாங்க இந்த திட்டத்தினால நாங்கள் இன்றைக்கி வந்து நல்லா படித்து வேலை பார்த்து இன்றைக்கி மாதமான 30,000 ரூபா 40,000 ரூபா சம்பாதிக்கிறோம் கிராமப்புற வேலை வாய்ப்பில். அப்போ எங்களை மாதிரியே இன்னும் பல மக்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரசாங்கம் நல்லா உதவி செய்யுங்க, அவங்க மாதமான 2000 ரூபா டொனேஷன் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ இதுதான் அரசாங்கங்கள் செய்ய வேண்டியது. அப்போ எனக்கும் நீங்கள் வந்து மக்களுக்கு போய் சும்மா போய் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாட்டம் 1000 2000 குடிக்கிறத விட இப்போ திமுக வந்து இதை பற்றி சும்மா இருக்க மாட்டேங்க. 2000 அவங்க 3000 வருவாங்க. அப்போ இது என்ன ஆகுனா ஏழை வர்ற மாதிரி 2000 3000 4000 5000 ஒரு இந்த படத்தில் தான் அந்த பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏழை கடையில் எல்லாம் உட்காந்து ஏழை போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆகிடும். இது பொருளாதாரத்துக்கு பெரிய நாசக்கேடை உண்டு பண்ணக்கூடிய திட்டம். அப்போ நெல்லுக்கு பாயறது புல்லுக்கு பாயங்கிறத சொல்லுவாங்க பழமொழி எப்பயுமே. இங்கே என்ன ஆகுதுன்னாக்கா புல்லுக்கு பாயறது எங்கேயாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நெல்லுக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. அப்போது இன்னைக்கு தேவைங்கிறதுக்கு உண்டானதை செலவு பண்ணுங்க. அப்போ நானும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இலவசங்களை எதிர்க்கக்கூடிய ஆள் தான் நான். அப்போ சீமான் அவர்களோ நாம் தமிழர் சொல்லக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் இங்கே வந்து தேர்தல்னு வரும்போது அவங்க 1000 ரூபா கொடுக்கும்போது அதை பாராட்டுறதும் இவங்க 2000 ரூபா கொடுக்கும்போது இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் உடன்பாடு இல்லை. அதை கண்டிக்கிறோம்னா இதையும் கண்டிக்கிறோம், இதை கண்டிக்கிறோம்னா அதையும் கண்டிக்கிறோம். அதுதான் என்னுடைய பார்வை. நாம் தமிழர் அதை தான் செய்கிறாங்க. அப்போ இந்த தேவையில்லாத இலவசங்கிறத எதுக்கு? நீங்கள் அவனை தகுதியாக்கணும்னு ஆக்குங்க. உங்களுக்கு ஒரு வேலை பார்க்கக்கூடிய தகுதியை உண்டு பண்ணிட்டா உங்களுக்கு ஏதாவது இலவசம் வேணுமா? தேவையில்லை. எதுக்கு அப்புறம்? அப்போ உங்களுக்கு நான் இலவசம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னாவே என்ன அர்த்தம்? உங்களையே தகுதியானவனா ஆக்கலை. அந்த குற்றச்சாட்டு யார் மேலே? அரசாங்கம். என் மேலே. இப்போ என் பையனை நல்லா படிக்க வச்சு அவனை வந்து ஒரு நல்ல வகையில் கொண்டு வந்து அவனா வேலை பார்த்து சம்பாதிக்கிற அளவுக்கு பண்ணிட்டேன்னா நான் ஏதோ மாசமான என் பையனுக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை. என் பையன் எனக்கு காசு கொடுப்பாப்பா, இந்த செலவுக்கு வச்சுக்கணுப்பா. கரெக்ட். அப்படி தானே ஒரு அரசாங்கமும் குடிமக்களை நடத்தணும். உங்கள் குடும்பம் மாதிரி தானே அதை நடத்தணும். காசு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா பையனுக்கு வந்து வீட்டிலே உட்கார வச்சு காசை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவன் என்னைக்கு அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவன் இன்னைக்கு உங்களுக்கு காசு கொடுக்குறது திருப்பி. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப தவறாக. இதில் வேற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது திராவிட மாடல் எல்லாரும் பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு ரொம்ப ஸ்லாகிச்சு பெருமை அடைகிறார். இது ரொம்ப சிறுமைப்பட வேண்டிய விஷயம். இதனால தான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி. இது ஐயோ உடம்பு பூரா பரவுதே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது, வருத்தப்படணும். ஐயோ எல்லா இடத்துலையும் பரவுதே நம்ம திராவிட மாடல்னு. ஏன்னா இந்த மாடல் சரியான மாடல் இல்லை. குறிப்பாக இதை தொடர்ந்து சிவகங்கை, ராஜபாளையம், அப்புறம் காரைக்குடி இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து இப்போ வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய நாம் தமிழர் எடுத்துக்கூடிய சர்வேயில் பல பூத்துகளில் வந்து நாம் தமிழர் 30% மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பூத் லெவலில் அவங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது தேர்தல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது நல்ல விஷயம். ஆனால் ரொம்ப லேட்டாக செய்கிறவங்களோன்னு பார்க்குறேன். இது அவங்களே இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்களா? இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே எடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூத் லெவல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இன்றைக்கி திமுக மேலே அதிமுக மேலே எவ்வளவோ விமர்சனங்கள் மக்கள்கிட்ட வந்து எவ்வளவோ கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் வேறு யாருக்கோ 3வது ஆள் வந்தால் பரவாயில்லன்னு நினச்சா கூட தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பூத் லெவல் எலக்டோரல் மேனேஜ்மெண்ட்டு தான். அதுதான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பூத் லெவலில் ஒவ்வொரு பூத்தும் எப்படி செயல்படுது. இப்போ ஒவ்வொரு வாக்காளனும் செயல்படுறது ஒன்று, ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு டைனமிக்ஸ் இருக்குது. இந்த பூத்து எதை சார்ந்தது, இந்த பூத்து எது, இந்த கட்சிக்காரங்களா அந்த கட்சிக்காரங்களா எல்லாம் கலந்ததா. அப்போ அதை வச்சு தான் அங்கே வந்து பூத் மேனேஜ்மெண்ட். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதிமுகவில் ஒரு பூத்து நடத்திக்கிட்டிங்கன்னா 9 பேர், திமுகலையும் அதே மாதிரி வந்து பூத் ஏஜென்ட்டுகளை போடுறாங்க. அப்போ அந்த பூத் லெவலில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பூத் லெவல் ஏஜென்ட் ஃபோக்கஸ் பண்ணுறங்கிறது வந்து நல்ல விஷயம். பெட்டர் லேட் தேன் நெவர். இது வரைக்கும் பண்ணலனாலும் இப்போ பண்ணுறாங்கங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு 69,000 சொச்சம் பூத் இருந்துச்சு. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் 75,032 பூத்து. அப்போ ஒவ்வொரு தொகுதியும் 234 தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு தொகுதிக்கு 320 பூத் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த 3 தொகுதியிலையும் சேர்த்து 30 பூத்தில் வந்து 30% மேலேங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவு. அப்போ இவங்க உடனடியாக துரிதமாக இவங்க பண்ண வேண்டிய, ஏன்னா இவங்களும் அரசியல் கட்சி, இவங்களுக்கும் பெரிய கட்டமைப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஐடியில், மீடியாவில், சமூக வலைதளங்களில் இன்றைக்கும் பெரிய அளவுக்கு கோலேச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கட்டமைப்பு குறைபாடுகள் எதுவுமே இருக்காது. ஆனால் இவங்க அதை பூரா ஒவ்வொரு தொகுதி வாரியாக இந்த பூத்தை பூரா, ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து நீங்கள் எஸ்ஐஆருக்கு அப்புறம் நிறையா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 75,032 பூத்து. நீங்கள் போன தடவை போட்ட பூத்து வேறு, இந்த தடவை போட போகிற பூத்து வேறையாக மாறி இருக்கும். இப்போ எனக்குலாம் அப்படி மாறி இருக்கு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒவ்வொரு பூத்தும் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணணும். 3 தொகுதிக்கும் சேர்ந்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 320னா 960 பூத்தில் நீங்கள் வெறும் 30 பூத்துங்கிறது வந்து சொற்பம். அப்போ இதை ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் எடுத்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பூத்துகள் எப்படிப்பட்டது, அப்போ அந்த பூத் லெவலில் நீங்கள் வந்து நிர்வாகிகளை நிர்ணயிக்கணும். அந்த கட்டமைப்பு பெரிய அளவுக்கு இன்றைக்கி நாம் தமிழர்களை வந்து இன்னும் அவங்க அதிகமாக மெனக்கட வேண்டியது இருக்குது அந்த இடத்துல. இன்றைக்கி சீமான் அவர்களோ இல்லை வந்து நாம் தமிழர்களோ அவங்க பேசுகிறது வந்து ஒரு பறந்து விரிந்த தமிழகத்தை சார்ந்த அரசியலை பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் இன்றைக்கி எலெக்ஷன் வரும்போது தொகுதி சார்ந்த அரசியலை பேசணும். இப்போ ஒரு காரைக்குடியில் பேசுகிறாருனாக்கா அங்கே என்ன பிரச்சனைங்கிறத பேசணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் 320 பூத்து இருக்குது தோராயமாக சராசரியாக. அப்போ அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த பூத்தில் இருக்கிற ஆட்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டமைப்பு தான் அந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே பேச முடியும். சீமான் போய் அந்த பூத்தினுடைய பிரச்சனையை பேச முடியாது. அவர் வந்து இன்னைக்கு 75,032 பூத்துக்கு உண்டான பிரச்சனையை எடுத்து பேசினார்னா, ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சாருன்னா அதை முடிக்கிறதுக்கே 50 நாள் ஆகும். அப்போ அது அவங்க கிட்ட சாத்தியக்கூறு படாது. அதுக்கு தான் இந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் இந்த 75,032 பூத்தில் ஒவ்வொரு பூத்துக்கும் எத்தனை ஆளை நாம் தமிழர் போட்டிருக்காங்க, அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னென்ன. அப்போ இந்த பூத்தினுடைய வேலையை பார்க்க வேண்டியது அந்த பகுதியினுடைய வட்டத்தினுடைய ஒன்றியத்தினுடைய வேலை. அப்போ இவங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கங்கிறத அதை வந்து திறம்பட கண்காணித்து பண்ண வேண்டியது மாவட்டத்தினுடைய வேலை. இந்த மாவட்டங்களெல்லாம் இந்த அளவுக்கு ஒருங்கிணைச்சு செயல்படுறாங்கன்னு பார்க்க வேண்டியது மண்டலத்தினுடைய வேலை, ரீஜனல் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய வேலை. அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எலக்டோரல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வேறு, ஐடியாலஜி ப்ரீச்சிங்கிறது வேறு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, சீமான் அவர்களோ நாம் தமிழர்களோ அந்த கொள்கை சார்ந்த அரசியலை சூப்பராக திறம்பட பண்ணுறாங்க. ஆனால் இந்த பூத் லெவல் எலக்டோரல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க இன்னும் பெரிய அளவுக்கு செய்யணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. செய்யாமல் இருக்க மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது போதுமானதாக இல்லை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கோர் ஃபோக்கஸ்டு பூத்தை எடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் பூத்து வாரி அந்த பூத்தை வந்து நீங்கள் ப்ரொஃபைலிங் பண்ணணும். எந்த மாதிரி பூத்து, இந்த பூத்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, இது எந்த கட்சியை சார்ந்தது, இது எந்த கட்சியை சார்ந்தது, எத்தனை ஓட்டு இந்த கட்சிக்கு போயிருக்கு, இந்த கட்சிக்கு யார் எங்கே ஓட்டு போயிருக்கு. அப்போ இந்த பூத்தில், இந்த வட்டத்தில், இந்த ஒன்றியத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள், கட்சி சார்ந்த கொள்கைகள் இருக்கட்டும், தேர்தல் சார்ந்து வாக்காளர்களை எப்படி நீங்கள் ஈர்க்கிறது, அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன. அப்போ என்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கள அரசியலை கையில் எடுத்தால் இன்னைக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறீங்களோ, நாம் தமிழர் இதுக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறீங்களோ, எப்படி வந்து நாம் தமிழர்களுக்கு மாற்ற முடியுங்கிற இந்த அடிப்படை கள அரசியலுக்குள்ளார போனாங்கன்னா வெற்றி வந்து அவங்களுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்கும். இவ்வளோ நாள் அவங்க சிரமப்படுறது வந்து இதில் கொஞ்சம் லேகாக இருக்காங்க. அதை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் இப்போ சொல்லும்போது உள்ளபடியே அது அவங்களுக்கு கட்டாயமாக அந்த ஒரு முயற்சி வந்து நல்ல பலனை கொடுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். சிபிஐயோட 2ஆம் கட்ட விசாரணை விஜய் அவர்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் தனித்து நிற்பாரா அப்படின்ற கேள்வியை தாண்டி இப்போ விஜய் அவர்கள் தேர்தல் நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பத்திரிகையாளர் வந்து பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எல்லாம் ஏதோ ஒன்று நம்ம அந்த கண் பார்வையற்றவர்கள் யானையை தொட்டு பார்த்து இதுதான் யானைன்னு எல்லாரும் யானையை டிஸ்கிரைப் பண்ண மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது விஜய் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்தது. என்னுடைய பார்வை வந்து ஒரு வெளியே இருந்து பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்டாயமாக தேர்தலில் நிற்பார். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கட்சியினுடைய முகமே விஜய் தான். அவரே என்ன சொல்கிறாரு, சமீபமாக நடந்த கடந்த அந்த மாநாட்டிலே வந்து எல்லா தொகுதி மதுரையில் நடந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் விஜய்னு வாக்காளர் தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா தொகுதியிலையும் விஜய்ன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார், எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்கன்றார். அப்படி சொல்லும்போது அவர் தேர்தலில் நிற்கலன்னா அது எவ்வளோ பலகீனமாக மாறிடுங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அப்போ கட்டாயமாக இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கிளப்பி விடுறதோன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ கட்டாயமாக என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் விஜய் அவர்கள் தேர்தலில் நிற்பார். ஏன்னா அவர் தேர்தலில் நிற்கும் போது தான் யூ ஹாவ் டு லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இல்லை நீங்கள் போய் தேர்தலில் போடுங்க, நான் பின்னாடி இருந்து நான் உங்களை பேக்கப் பண்ணுறேங்கிறது வந்து அரசியலில் ஈடுபட பிரசாந்த் கிஷோர் மாதிரி பண்ணுறேன். அது வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி முடிஞ்சிடும். என்ன காரணம்னா, இப்போ நீங்களே நிற்கலன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பார்வை வந்து மக்கள்கிட்ட போயிடும், வேட்பாளர்களுக்கும் போயிடும், கட்சி ஆளுக்கிட்டும் போயிடுச்சுன்னா அங்கே ஒரு பெரிய தேக்க நிலை வந்துடும். இப்போ நமக்கு இது தெரிஞ்சது விஜய்க்கு தெரியாதா? இல்லை விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாதா? அப்போ கட்டாயமாக அவர் விஜய் நிற்பாருன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் களத்தில் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய மற்ற அலை இல்லை.
எதிர்ப்பு அலை இருக்குது. ஆனால் இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிபிஎஃப்சியை வச்சு இன்றைக்கி ஜனநாயகன் படம் வராத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை வந்து சிபிஐலலாம் போட்டு இவங்க நெருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி மக்கள்கிட்ட போச்சுன்னா இது விஜய்க்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமா? சாதகமாக முடியும். விஜய் வேவ் கிரியேட் ஆகிற அளவுக்கு இவங்க உண்டு பண்ணிடுவாங்க. அப்போ இதை வந்து கண்ணும் கருத்துமா அவங்க வந்து விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்களோ இல்லை வந்து அவங்க இந்த விஷயங்கள் சிபிஐ ஆகட்டும் இன்றைக்கி ஜனநாயகன் ஆகட்டும் அது விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படின்னு எல்லாருமே பார்க்கப்படுறாங்க. அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை எல்லாரும் சேர்ந்து வந்து இவங்க காலி பண்ண பார்க்குறாங்க, நெருக்கடிக்க பார்க்குறாங்க, அவங்கள வந்து சுருக்க பார்க்குறாங்க, அரசியல் செயல்பாட்டை முடக்க பார்க்குறாங்க. இந்த விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா இது விஜய்க்கு சாதகமாக பாதகமாக? சாதகமாக தான். அப்போது இது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட ஒரு படத்தை பார்த்தா வந்தால் போனோம். இன்றைக்கி பராசக்தி பற்றி யாராவது பேசுகிறோமா? இல்லை, அந்தமாவே பேசுறது இல்லை. அவங்களே வந்து இது வெற்றி கொண்டாட்டம்னாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு இன்றைக்கி எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு எத்தனை தேட்டரில் எவ்வளோ காலியாகுதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம அதான் போனதே பேசியிருந்தோம், சொந்த காசுலேயே திமுக சூன்யம் வச்சுக்கிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். அப்போ இன்றைக்கி ஒரு ஜனநாயகங்கிற படம் வந்து இன்றைக்கி வந்திருந்தா கூட அது ஒரு படமாக பார்த்துட்டு விஜயனுடைய கடைசி படமான்னு சொல்லிட்டு போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி முதல்ல இருந்ததை விட இன்றைக்கி ஜனநாயகனுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா? அதிகரிச்சு. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் தானே. எப்படி வந்து என்ன விஷயத்துக்காக வந்து விஜய் வந்து தேர்தலில் நிற்காம போவார்? ஸோ அது வந்து எனக்கு அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க சொல்கிறதுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் கட்டாயமாக தேர்தலில் போட்டி போடுவார். அவர் போட்டி போடலை அப்படின்னாக்கா அது தாவேக்காக்கு மைனஸ் பாயிண்ட்டாக முடியும். அது கட்டாயமாக அவங்களுக்கும் புரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போனவங்களும் நம்ம வந்து கட்சியை வளர்த்தணும், அதுக்கு திமுகவை விட்டு வெளியே வரணுங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் இதுலேருந்து பெரிய அளவுக்கு அந்த குரல் வருது. இப்போ ஏற்கனவே பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிறவங்க வந்து இல்லை நம்ம வந்து திமுக கூட இருந்துக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்துட்டால் வந்து ஒரு 25 சீட்டோ 30 சீட்டோ எதை கொடுக்குறாங்களோ அதை வந்து வாங்கி எம்எல்ஏ வாங்கிக்கிட்டால் இருக்கிறத அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே இருந்துட்டு போயிடலாங்கிற மாதிரி அந்த பதவி சுகத்தை மட்டும் அனுபவிச்சுக்கலான்னு நினைக்கிற ஆளுங்க இல்லை இங்கே இருந்தால் பரவாயில்லன்னு இருக்குது. இது வரைக்கும் காங்கிரஸ் ஹைகமாண்ட் எந்த டெசிஷனும் எடுக்கல. இப்போ நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னா என்ன வேலையை பார்ப்பாங்க சொல்லுங்கள்? தெரியல சார். திமுக கூடயே இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணுமா, இல்லை விஜய் கூட இப்போ ரெண்டுக்கும் வேறு வேறு செயல்பாடுகள் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? இன்றைக்கி வந்து 234 தொகுதியில் இன்றைக்கி திமுக கூட போனீங்கன்னா 25 கூட கிடைக்காதுன்றாங்க. அப்போ எந்த தொகுதியில் போய் வேலை பார்க்குறது? இல்லை இப்போ விஜய் கூட போச்சுனாக்கா ஒரு 40-50 தொகுதி கூட கேட்கலாம். அப்போ அந்த மாதிரி போகும்போது அதிகமான வேலைப்பாடுகள் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க திடகாத்திரமாக நீங்கள் சொல்லணும்ல, இல்லை நம்ம விஜய் கூட போகலை திமுக கூட தான் போகிறோம், போய் நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லணும். இல்லையா, இல்லை திமுக கூட போகல விஜய் கூட தான் போகிறோம், விஜய்க்கு உண்டானது வேலை செய்யுங்க அப்படின்னு செய்யணும். அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் ஹைகமாண்ட் மட்டும் என்ன சொல்லியிருக்கு? இப்போ இங்கே இருக்கிற குழப்பத்தை நீங்கள் டெல்லியில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அவ்வளோதான். அவங்க இனிமேல் வந்து அவங்களுக்குள்ளார எல்லாம் பேசி முடிவு பண்ணி அவங்க நாங்கள் அறிவிப்போம், எப்பயுமே அப்படி தான் அறிவிக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இங்கே சத்தியமூர்த்தி பவனில் வந்து அவர் கிரிஸ்டோடன்கர் எல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்க எடுத்த சர்வேயில் எல்லாமே பெருவாரியான கருத்து என்ன வந்திருக்குன்னா, நம்ம தாவேகா கூட போகலாம், திமுக கூட இருந்தால் சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏக்கள் ஆகலாம், ஆனால் கட்சி வளராது. வெறும் இந்த ஒரு 15-20 பேர் மட்டும் எம்எல்ஏ ஆகிட்டு இருப்பாங்களே ஒழிய கட்சியை திருப்பி தமிழ்நாட்டில் வளர்த்தவே முடியாது. கட்சியை வளர்த்தணும், பின்னால் வந்து நம்ம என்னைக்காவது வந்து திருப்பி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் மாறணும்னா அது திமுக கூட இருக்கிற வரைக்கும் நடக்காது. தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து வெளியே நின்னாலும் நடக்காது. அப்போ விஜய் கூட இன்றைக்கி கூட்டணி போகும்போது காங்கிரஸ் மேலே ஒரு புது பார்வை கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி பத்தாத குறைக்கு பராசக்தி படத்தை எடுத்து இவங்க காங்கிரஸ் மேலே பெரிய கரியை பூசி விட்டுருக்காங்க திமுக. ஜென்மத்துக்கு ஆட்சி வர முடியாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி இருக்கிறவங்க கிட்ட திருப்பி போய் நாங்கள் உங்களோடய உட்காந்துக்கிறோம்னா காங்கிரஸ் எந்த வகையில் கட்சி வளரும்? இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டனா நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி தொண்டன் வச்சுக்கிங்களேன், நீங்கள் அதை ரசிப்பீங்களா? சரி, நீங்கள் அந்த படம் பூராமே வந்து ஆன்டி காங்கிரஸ் ப்ராபகண்டா மூவி. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பல விஷயங்களில் வந்து காங்கிரஸை வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவங்கள சிறுமைப்படுத்திருக்கீங்க. அப்போ எந்த இடத்துல காங்கிரஸ்காரங்க உண்மையாலும் காங்கிரஸ் தொண்டன்னு சொல்கிறவங்க வந்து திமுக கூட போய் இணைஞ்சு பணியாற்றணும்னு நினைப்பாங்களா? அப்போ இதுக்கு வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து நீ ஒன்றா இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை திமுக காரங்களை இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லணும், இல்லை காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லணும். நீங்கள் எல்லாம் பேசி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க, இப்போ வர இடத்துல விட கிடைக்கும் போது என்ன ஆகுனாக்கா இதை கசக்கி மோந்து பார்க்குற மாதிரி ஆகிடும். அப்போ என்னுடைய பார்வை என்னென்னா, இன்னைக்கு திருப்பி காங்கிரஸ் திமுகவிலே இருந்தாலும்
காங்கிரஸுக்கு உண்டான ஓட் டிரான்ஸ்ஃபர் திமுகலேருந்து போகாது. இது போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திமுகவை அடித்ததுக்கப்புறம் திமுக மக்கள் பூரா போய் வேலை பார்த்து காங்கிரஸ்காரங்களை எம்எல்ஏ ஆக்கிடுவாங்களா? இல்லை காங்கிரஸை பற்றி இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் திமுக காரங்களுக்கு போய் காங்கிரஸ் வேலை செஞ்சு அங்கே போய் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு இவங்க ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா? அப்போ இது வந்து ஒரு பொருந்து. அதனால தான் சொன்னால் கசக்கி மோந்து பார்த்துட்டீங்க. அப்போ இதுக்கு மேலேயும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்துச்சுன்னா அது காங்கிரஸுக்கு நஷ்டம், திமுகவுக்கு நஷ்டம். சார் பல்லர்களி தெளிவாக நன்றி சரண்ராஜ்.